சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள் உனக்கான ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கும். இதோ உன்னுடைய கஷ்டத்திற்கு இறுதி நாள் இதுதான். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. தினமும் ஒவ்வொரு குழப்பம், புதிய புதிய எண்ணங்கள், அவைகள் உன்னை ஈர்க்கும். அதை தாண்டி வழியில் ஏற்படும் தடங்கல்கள், இவைகள் எல்லாமே உன்னை மாற்றத்தான். அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. ஒரு விஷயம் உன்முன் நடக்கின்றது, அதை எதிர்கொள்ள நினை. அதிலிருந்து தப்பித்து ஓட பார்த்தால் அது உன்னை துரத்தத்தான் செய்யும். நீ ஓடும் ஒவ்வொரு தருவாயில் அதனால் வழிகளுக்கு ஆளாவாய். அதற்கு நீ அதை ஏற்று பக்குவப்பட்டு அதை தாண்டி வருவதில்தான் உண்மையான சுவாரம்சம் அதில் அமைந்திருக்கிறது. என்ன நிகழ்வு நடந்தாலும் உன் மனம் தெளிந்த நீரான கடல் போல் சம அளவில் நிற்க வேண்டும். கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணீர் உள்ளே சொல்லும், இன்றைக்காவது கடல் நீர் வற்றியது என ஒரு நிகழ்வு நடந்துள்ளதா? இல்லவே இல்லை. 1000 மாற்றங்களை கடந்து வந்த பிறகுதான் கடல் தன் சம அளவில் நிலைக்க முடியும். 50 ஒன்றான கடலுக்கே இந்த பரீட்சை என்றால், 5 மனித உடலில் இருப்பவர்களுக்குத்தான் எத்தனை பரீட்சை. அந்த பரீட்சை தான் இது என் செல்லமே. நீ இதிலிருந்து பாதி அளவு தாண்டி விட்டாய். நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை, பக்தி, அன்பு என எல்லாவற்றிலும் வென்றுவிட்ட நீ பாதி கடலின் சம அளவில் இன்று இருக்கிறாய். ஆனால் ஒன்று உனக்கான உயர்வான இடத்தில் வந்தவுடன் உனக்கு தோன்றும் அகங்காரம். அது மிக தந்திரமான ஆயுதம். அதன் பிடியில் ஈர்க்கப்படுவது சுலபம். இதை அகங்காரம் என்று உணர்ந்து அதிலிருந்து வெளியே வருவது என்பது சிக்கலான ஒன்று. அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அமைதியான மொழிகள். ஆம் சிலமே, அதாவது வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதுதான். ஏவிய அம்புகளுக்கு ஒரு குறிக்கோள் ஒரு திசைதான். ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கு குறிக்கோளான திசையாய் பல வழிகள் இருக்கும். என்றைக்கும் தன்னை ஒரு இடத்தில் தாழ்த்தி நினைப்பவர்களுக்கு வாழ்வில் உயர்ந்திருப்பார். அதை நினைவில் வைத்துக்கொள். நான் சொல்வது சரிதானே? வா என் செல்லமே. என்னுடைய அறிவுரையை கேட்ட பிறகு உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும். எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏதாவது ஒன்று அந்த காலத்தில் பொறுமையாக அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதற்காக நீ பதற்ற வேண்டாம், பயப்பட வேண்டாம், அழுக வேண்டாம். அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய். இழந்ததை, எல்லா ஆபத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். ஆம் செல்லமே, இது என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. நீ தனியாக நடப்பதாக உணர்கிறாயா? இல்லையே, நான் உன்னுடன் தான் நடந்து வருகிறேன். எப்போதும் உன்னோடு தான் இருப்பேன். ஆம் செல்லமே, உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி பாதுகாப்பதே இந்த சாயப்பாவின் கடமை. அதனால் கலங்காதே, கவலைப்படாதே. நான் எந்த தீங்கையும் உனக்கான நேர விட மாட்டேன். நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாகப் போகிறது. அந்த நல்ல நாளுக்காக காத்திரு. அது மிக விரைவில் என்னுடைய ஆசீர்வாதத்துடன் வரும். ஆகவே வரும் காலம் எல்லாம் மகிழ்ச்சி என்னும் சப்தம் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் ஜில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இது உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய் என் செல்லமே. ஏனென்றால் இதுவும் கடந்து போகும். ஆம், உனக்கானது நல்லது நடக்க தொடங்கிவிட்டது என் செல்லமே. நீ திக்கு தெரியாத இருண்ட காட்டில் வாழ்வது போல வாழ்க்கை என்ற உன் மனக்குமுறலை உன் சாயப்பா நான் உணர்ந்தேன். பாலைவனம் போல திசை தெரியாமல் சூழல் இருந்தபோதை உன்னை காத்து வழி நடத்திய எனக்கு இப்போதைய இருண்ட வானில் உன்னை தேடலுக்கு விடையை உனக்கு அளிக்காமல் எப்படி விடுவேன்? இதோ இப்போதைய தருணம் என்பது உன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான அடித்தளம்தான். அதனால் இந்த படபடப்புடன் நீ இருக்கிறாய். ஒரு நிகழ்வை நடக்க வேண்டும் என்று நினைப்பதற்குள்ளேயே அவற்றுக்கான மாறுதல்களும் உன்னிடத்தில் ஏற்படும். செயல்களை செய்ய தொடங்கி இருப்பேன். விரைவில் பூக்கள் கோர்க்கும் மாலையை சூடப் போகிறாய்.
இது கண்டிப்பான உண்மை. இப்போது உன் மனதில் ஓடும் கேள்வி என்ன தெரியுமா? சாயப்பா, நல்ல வார்த்தைகளையே தினம் தினம் கூறுகிறீர்கள், நம்பிக்கை தரும் வார்த்தைகளையே என் செவியில் சேர்க்கிறீர்கள், ஆனால் என் வாழ்வில் எந்த மாற்றமும் நடக்கவில்லையே என்றுதானே நீ புலம்புகிறாய். எப்போதும் வசைபாடிய வார்த்தைகளையும் இழி சொல்லையும் பொறாமை கொண்டு உன் மீது வீசிய வார்த்தைகளுமே உன் செவியில் கேட்டு கொண்டிருந்தது. ஆனால் இப்போது தினம்தோறும் நேர்மறை வார்த்தைகளும் நல்ல நம்பிக்கை தரும் வார்த்தைகளும் உன் செவியில் வந்து விழுவதே உன் வாழ்வில் நல்ல மாற்றம்தானே. உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் கைகூடும் போதுதான் நல்லவை அனைத்தும் நன்மை வந்து சேரும். அப்படித்தான் உன் வாழ்வில் நல்ல நேரம் வந்தபோது நீ என் வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாய். எனவே தான் கூறுகிறேன், இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் நிகழத் துவங்கப் போகிறது. உன்னை ஆட்டிப்படைத்த மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நேரமும் இதுதான். ஆரம்பமாகிவிட்டது உனக்கான நல்ல காலம். ராஜயோகம் தொடங்கிவிட்டது என் செல்லமே. இப்படியே இருந்துருமோ என் வாழ்க்கை என மனம் சஞ்சலப்படாதே. அதிலிருந்து முதல் வெளியே வா. எதையும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் உன் சாயப்பாவிற்கு. அதை நீ முதலில் நினைவில் வைத்துக்கோ. நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் இதோ விரைவில் முடியப் போகிறது. உன் மனதிலும் இல்லத்திலும் இருள் நீங்கி வெளிச்சம் வரப்போகிறது. உன் வாழ்வில் திடீர் அற்புதம் நடக்கும், நிச்சயம் நடக்கும் என் செல்லமே. நல்லது மட்டுமே தான் நடக்கப் போகிறது. இதோ நீ கேட்ட ஒவ்வொன்றும் இன்றோ நாளையோ கிடைக்கச் செய்வது என்னுடைய சாயப்பாவின் பொறுப்பாகும். ஒரு நாளும் தப்பித்தவறி துன்பத்தில் துவண்டு போகாதே. இது பாதையில் நின்று விடுமோ அல்லது முடிந்து விடுமோ என்று மட்டும் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இரு என் செல்லமே. இதோ உன் சாயப்பா உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தர ஆரம்பித்து விட்டேன். நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய வந்தாலும் தைரியமாக நில். இன்றைய காலத்தில் பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் அதிகம். ஆகவே நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்காதே என் செல்லமே. இனி ஒருபோதும் மறக்க வேண்டாம் என்றுதான் உன் சாயப்பா உன்னிடத்தில் கூறுகிறேன். உனக்கான மகிழ்ச்சி காலம் ஆரம்பமாகிவிட்டது. ஆம் செல்லமே, இன்று இரவுக்குள் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. எல்லாம் உன் கஷ்டத்திற்கெல்லாம் இறுதி நாள் இதுதான். உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. எல்லாம் உனக்கானது நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. ஆம், இந்த நாளில் என் சுப வாக்கை கேட்டுவிட்டாய் அல்லவா? உன் வீட்டில் வந்து நான் உன் சாயப்பா குடியேறிவிட்டேன். தைரியமாக இரு, நல்லதான் நடக்கப் போகிறது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.